மார்க்கண்டேயன் அப்படின்ற குழந்தைக்கு 16 வயசில் இறந்து போகணும் அப்படிங்கிறது விதியாக இருந்தது. ஆனால் அதை அப்பா அம்மா சொல்லலை, அந்த குழந்தைகிட்ட சொல்லலை. ஒரு பிறந்தநாளை வச்சு அவள் ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தாள். அந்த 16ஆவது பிறந்தநாள் வரும்பொழுது அந்த குழந்தைய கேட்குறது, ஏன் இந்த எனக்கு நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்குங்கன்னு கேட்குச்சு. அவள் சொல்லிடுறா, இல்லை கண்ணா, இந்த மாதிரி உனக்கு 16 வயசில் நீ இறந்து போயிடுவே அப்படின்னு வருது. எனக்கு அது ரொம்ப துக்கத்தை கொடுக்கறது. என்னோடய குலக்குழந்தான ஒன்றை எனக்கு இழக்கிறதுக்கு மனசு இல்லைடா அப்படின்னு சொல்லி ஆடுறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம்ப்பா, எப்போவுமே நம்ம சிவனை நம்ம பக்தியோடு வழிபட்டுருக்கோம், அவர் நம்மளை கைவிடவே மாட்டேன். இன்றைக்கி நான் போய் சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்குது. அப்போ யமன் வரும். யமன் இவனோட உயிரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்ட்டு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறேன், அதை அடக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லிங்கத்திலேருந்து வெடித்து யமனை காலால் எட்டி உதச்சி தூரம் அனுப்புகிறேன். அப்போ யமன் சொல்கிறான், என்னுடைய வேலையை தானே நான் செய்கிறேன், அதை எப்படி நீங்கள் தடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது, உன்னோடைய வேலையை நீ செஞ்சாலும் கூட என்னை எப்போ சரணம் அடைஞ்சிட்டாலும் அவளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னோடது. அதனால் இந்த குழந்தை என்னை கெட்டியாக பிடிச்சின்னு என்னை காப்பாற்றுன்னு சொல்லியிருக்கான். அதனால் எனக்கு இவனுக்கு என்றும் 16 வயசே தான். ஆனால் இவன் சிரஞ்சீவியாக இருப்பான் அந்த மார்க்கண்டேயன். ஆனால் நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறேன். அந்த மார்க்கண்டேயன் சொன்ன இந்த ஸ்லோகம் கீழே நான் தரப்போகிறேன். இதை சொல்லிட்டு வந்தாக்க நமக்கு எந்த விதமான உடல் நோய் நொடிகளும் வராது, மரண பயம் கூட வராது, இதெல்லாம் ஓடியே போயிடும். இப்போ இந்த ஸ்லோகத்தை இதில் கொடுக்குறேன். இதை நான் இதில் ஒரு முறை கொடுக்குறேன். இதை 108 முறை தினம் சொல்லிட்டு வரணும். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனாத் மிருத்யோர் முக்ஷய மாமிருதாத். இதுதான் அந்த ஸ்லோகம். ரொம்ப பவர்ஃபுல்லான மிருத்யுஞ்சய மந்திரம் இது. மிருத்யுனா யமன், ஜெயன ஜெயித்த, யமனையே எட்டி ஒதுத்தி ஜெயித்த மந்திரம் இது. நம்ம நோய் நொடிகள்லேருந்து நீக்கி நம்மளை தீர்காயுடைய வாழ வைக்கும். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மரண பயத்தையும் போக்கும். சில பேர் 98 வயசுக்கு போகிறதாங்க, 68 வயசுல அந்த மரண பயத்தில் அல்லாடின்னு கிடப்பார். நான் மரண பயத்தையும் போக்கும்.